திருக்குமரா மாமருகா திருக்குமரா மாமருகா வேல்முருகா தலை நின்ற திருக்குமரா மாமருகா வெற்றிவே வீரவே வெற்றிவே சொன்னதே என்னடா சொன்னீங்க 9 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கணும்னு நாங்கள்லாம் 8 மணிக்கே வந்து நிற்கிறோம் காடையார் வயலில் வந்து இப்படி வந்து நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியலை. எதடா சுருக்கிறது எதை நீட்டுறது எதை சுருக்கிறதுன்னு புரியாமல் எதை சுருக்கினாலும் நாங்கள் தான் சுருக்கிக்கணும். ஏன்னா கதையில் சுருக்க முடியாதா இல்லையா? அதனால எல்லாம் ஏதோ கிடைச்ச நேரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கு தூக்கிட்டு போயிடுவோம். வனக்குறவர் குலத்திலே வாழையடி வாழையாக விளங்கி வருகிறது நமது சீரும் சிறப்பும் செழித்தோங்கி வாழும் குடிகள் வாழ்க நம்பி மன்னன் என்று வாழ்க்கை வழங்கினாலும் அறம்பழுமா ஆட்சியிலே நிரந்தரமாய் மக்கள் சுதந்திரம் பெற்று சோவிதமுற்று சுயநலமற்று மன்னனை கண்ணன மக்கள் மதிக்க மனு நீதி தவறாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். நகர் சோதனைக்காக மகன் வீரத்தேவனை அனுப்பியிருந்தேன். சென்ற மகனை இன்னும் காணவில்லை. என்னவென்றே என்ன செய்வது? எம்பெருமான் முருகப்பெருமான் அருளினால் பிறந்தவன். ஆனால் என்னை போலவே இருக்கிறான். ஆமாம், எங்கு பெண்களை பார்த்தாலும் அங்கு பேசிக்கொண்டே இருந்து விடுகிறானடா. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியவே மாட்டேன் என்கிறது. இவனை நகர் சோதனைக்கு அனுப்பினேன். எங்கே போய் என்ன வம்பெடுத்துட்டு வர்றானோ என்ன இம்சப்படுத்தி வர்றானோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன். வரட்டும், மகனுடைய வரவை சடங்கு. வாடா, நான் வளர்த்த என் தங்கமே, வா வாடா. என்ன நினைச்சிட்ட? அப்பா என்ன செவத்துட்ட? பார்த்தாயா, இருவருக்கும் ஒரே மாதிரி வீசிய உணர்த்திருக்கிறோம். செஞ்சவன் ஒரே அழித்தான். நம்மை பற்றியும் நம்மை ஆட்சி முறையை பற்றியும் மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? படு சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் நிறுத்தக்கூடாது. நம்பிராஜன் ஒரு முட்டா அழுத்தாதே அழுத்தாதே. உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், நம் இருவரை பற்றி ஊருக்கே தெரியும். அதனால் தன்னடா காயா உடைக்கு நம்மை அழைத்திருக்கிறார்கள். அப்பா மகனே, இந்த நாடே உங்களை பற்றி என்ன பேசுகிறது என்று தான் கேட்கிறேன். தமிழ்ல தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? தமிழ்ல தான். தமிழ் தான் பேசுவார்கள். இது தமிழர் பூமி அல்லவா? இங்கு தமிழ் தான் பேசுவார்கள். வேற ஆங்கிலமா பேசுவார்கள்? கிண்டல் செய்கிறாயோ? நக்கல் செய்கிறேன். அதை அடிக்கடி செய்யாதே. கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை என்று தெரிகிறது அல்லவா? மூடிக்கொண்டு பேசாமல் போற வேலையை தான் செய்ய வேண்டும். மூடுனா செய்ய முடியாது. மக்கள் என்ன சரி பேசுகிறார்கள். நம்பிராஜன் ஒரு சுயநலக்காரன். நம்பிராஜன் ஒரு தன்னலக்காரன் மக்கள் சொல்லுகிறார். என் மக்களா, என்னை சுயநலக்காரன் எதற்காக அப்படி அழைத்தார்கள்? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதும் வழக்கம் அல்லவா? அதைத்தான் நம்ம மக்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்கள் எல்லாம் உழுது கொண்டே இருக்கிறார்கள், பருவமடைந்த பெண்கள் எல்லாம் பாதுகாத்து பாதுகாத்து அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். முதலிடத்திற்கு வந்து விட்டோமடா. நாம் தான் இந்தியாதான் முதலிடத்திலே இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான வேலை இந்த வேலை. ஆமாடா, வேற என்ன? அதுல முதலிடத்துல வருது. அப்பா அது அல்ல, வேற என்ன? வயது வந்த மற்ற பெண்களை எல்லாம் காவலுக்கு அனுப்பிவிட்டு தன் மகன்
வள்ளியை காவலுக்கு இன்னும் அனுப்பவில்லையே என்றுதான் யோசனை. என்னடா நடிக்கிறியா? தவறி விட்டோமடா. ஐயோ நமக்கு மாலை போட்டு போட்டா மாட்டிடுறாங்க. டேய், செய்ய வேண்டிய கடமையில் இருந்து தவறி விட்டோம். ஐயோ நம்ம தவறிட்டோம்னு ஊருக்குள்ள பேசுவோம். என்ன நம்ம தவறிட்டோம்னு நம்மளே வாடா சொல்லுவோம். முட்டாள். நாம் செய்ய வேண்டிய கடமையில் இருந்து தவறி இருக்கிறோம். ஆமாப்பா. நம் தங்கை வள்ளியை காட்டுக்கு அனுப்ப வேண்டும். சரி, நான் உன்னிடம் சொல்கிறேன். நான் அழைத்ததாக என் மகள் வள்ளியை, உன் தங்கையை நீ என்ன செய்கிறாய்? தோழி மூலமாக, தோழியிலிருந்து ஷகி மூலமாக, ஷகியிடமிருந்து ஆமா தந்தை தாய் மூலமாக, தாயிடமிருந்து தோழி மூலமாக. அப்பா என்னப்பா? நாம் குடும்பத்தோடு உடனடியாக தேவகோட்டை புறப்பட வேண்டும். ஏனடா? எதுவும் படையா? போர் இருக்க வேண்டுமா? இல்லை, அங்கதான் மூலத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் இருக்காராம். நம்ம குடும்பத்துக்கே மூலம். நான் சொன்னது இந்த மூலம் அல்லடா. முத்து இருக்கேன் சொன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். வாய் மூலமாக எடுத்துரைத்து. வாயில் வாயில் ஏதடா மூலம்? நான் அழைத்தாக என் மகள் வள்ளியை உடனடியாக அழைத்து கொண்டு வா. உத்தரவு. வெற்றி வீரவே